இப்போ காலனி அப்படின்றத வந்து அரசுனுடைய ஆவணங்கள்ல இருந்து அந்த சொல்லாடல் வந்து பயன்படுத்தப்படாது அப்படின்ற ஒரு இதை வந்து தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. அதை ஏட்டு சுரைக்காய் கறிக்க உதவாது. பிஜேபியை பொறுத்தவரைக்கும் சாதி இருக்கணும், சாதி அழிஞ்சிடக்கூடாது. பார்ப்பனர்களை மட்டும்தான் சங்கரமடத்தில் குருவாக ஏற்றுக்கொள்வார்கள். இதே முருகன் சங்கரமடத்துக்கு போகும்போது எங்க உட்கார வச்சாரு? உலக்கடையில பின்னாடி செருப்பெல்லாம் விடுவாங்கல்ல, அங்க செருப்பு தைக்கிற அருந்ததியனாக யார மத்திய அமைச்சர் அவனை பார்க்கல, யார முருகனை பொறுக்கி தின்பதற்காக, கோடிகளை குவிப்பதற்காக சொந்த சாதியை காட்டி கொடுத்தவர் தான் இந்த தமிழிசை. பெரியாருடைய சாதி ஒழிப்பு சிந்தனையை அண்ணாதுரையும் கருணாநிதியும் தூக்கி தூர போட்டதனுடைய விளைவு தமிழ்நாட்டு அரசியல். இப்போ விஜய் தாயா அடுத்த தலைவன். 20% உங்களை போன்ற இளைஞர்களும் இளைஞர்களும் ஒரு அம்மா கார் மேல ஏறிட்டு ஆட்டம் போடுது. 1.5 கோடி இளைஞர்கள் இருக்காங்க இப்போ ஓட்டு போடுறவங்க. 30-35 வயசுக்குள்ள எவ்வளவு பேர் இருக்கா? 1.5 கோடி ஆண்களும் பெண்களும் 1.5 கோடி பேர் இருக்கான். இந்த 1.5 கோடி பேர் விஜய்கிட்ட போனான்னா, அடுத்து திரிஷாட்ட போனான்னா, இது எங்க அரசியல் விளங்கும் இந்த நாட்டில்? நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ காலனி அப்படின்றத வந்து அரசுனுடைய ஆவணங்கள்ல இருந்து நம்ம வந்து நீக்கப்படும், அந்த சொல்லாடல் வந்து பயன்படுத்தப்படாது அப்படின்ற ஒரு இதை வந்து தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. ஏட்டு சுரைக்காய் கறிக்க உதவாது. அது தேவையில்லைன்றீங்களா? இப்போ பெரியார் வந்து சாதி பெயரை வந்து போடக்கூடாதுன்னு சொல்றது மூலமா அந்த ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டுல மட்டும் வந்து நிறைய இருக்கு இல்லையா சார்? அது மாதிரி தானே இதுவுமே வந்து இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல அது நிராகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அது வந்து இன்னும் வலுவாயிட்டே வருது. எப்படி சொல்றீங்க? அதுக்குமே தடை போட்டிருக்காங்களே சார் கவர்மெண்ட் ஜியோல. இப்ப பள்ளிக்கூடங்கள்ல பேர் வந்து பலகையில சாதி பேர் வச்சா அந்த லைசன்ஸே ரத்து பண்ணுவோம்னு சொல்றாங்களே. இல்லம்மா, அதாவது இந்த திராவிட இயக்கங்கள் தான் சாதியை கெட்டியாக பிடித்து கொண்டு இருக்கிறது. இது அண்ணாதுரை கருணாநிதி தான் இதுக்கு முழு காரணம். என்னன்னா, எந்த சாதியை அதிகமாக இருக்கானோ அந்த சாதிக்காரன் ஒரு மாவட்ட செயலாளர் போடுறது, அந்த சாதிக்காரன் அங்கே எம்எல்ஏ வேட்பாளரை நிறுத்துறது, அவன் சாதிக்காரன் ஓட்டு போட்டுருவான். சாதியை ஒழிப்பதற்காக தன்னுடைய 95 வயது வரை 2 சிறுநீரகங்களை மூத்திரப்பையை தூக்கிட்டு அலைந்த தந்தை பெரியாருடைய சிஷியனான அண்ணாதுரை கருணாநிதியும் எங்க இந்த சாதி மெஜாரிட்டி இருக்கோ அந்த சாதி வேட்பாளரை போட்டு சாதியை வளர்த்த கொடிய குற்றவாளிகள் 2 பேர் தான். யாரா? அண்ணாதுரை கருணாநிதி. திராவிட கட்சிகள் இல்ல அப்படின்னா தமிழகத்துல வந்து சாதி இருந்திருக்கிறாதுன்னு சொல்ல வரீங்களா? இப்போ பெரியார் அவர்களுடைய அந்த ஒரு போதனைகள் தான் இங்க இருந்திருக்கும் அப்படின்னு வட மாநிலங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது இப்போ திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுல இல்லைன்னா ஜாதி இருந்திருக்காதா சார்? பெரியாரை அண்ணாதுரை கருணாநிதியுமே காலி பண்ணிட்டாங்க. பெரியாருடைய கொள்கைகளை கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் யாரும் மார்க்ஸ் ஏங்கிள்ஸ் லெனினா கொள்கையை பேசுறதே இல்லை. அதனால கம்யூனிஸ்ட் அழிச்சு போச்சு. கம்யூனிஸ்ட் 1% வந்துருச்சு. சின்னத்தை கூட வச்சுக்க முடியல. என்ன காரணம்? கம்யூனிஸ்ட் கொள்கைகளை அவர்கள் கடைபிடிப்பதில்லை. இதே கதை தான். பெரியாருடைய சாதி ஒழிப்பு சிந்தனையை அண்ணாதுரையும் கருணாநிதியும் தூக்கி தூர போட்டதனுடைய விளைவு தமிழ்நாட்டு அரசியல். இப்போ விஜய் தாயா அடுத்த தலைவன். 20% உங்களை போன்ற இளைஞர்களும் இளைஞர்களும் ஒரு அம்மா கார் மேல ஏறிட்டு ஆட்டம் போடுது. பூக்கத்தை கொடுக்கறது யார்கிட்ட? விஜய்கிட்ட. புருஷக்காரன் சொல்றான், கார் கண்ணாடி உடைஞ்சு கண்ணாடியை மாத்து, புருஷனையே மாத்திடுவாங்கிறான் அந்த பொம்பளை. அப்போ எம்ஜிஆர் காலத்துல தான் அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அடித்தட்டு சமூக பெண்கள் எம்ஜிஆருடைய போஸ்டர் கிழிச்சு வச்சுக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆரை குடிச்சிட்டு வச்ச சோடாவை அண்டாவில் கலக்கி குடித்த மக்கள், குஷ்புக்கு கோயில் கட்டின மக்கள், இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிற வரை அவர்களுக்கு அரசியல் போகாததனுடைய விளைவு தான் இந்த சாதி. நீயா நானா கோபியும் விஜய் டிவியும். ஆனா அவருடைய நோக்கம் அதுவா தான் இருக்கும். வேற என்ன நோக்கம்? ஆனா இப்ப விஜய் டிவி வந்து இந்த மும்மொழி கொள்கை பற்றின அந்த ஒரு விவாதம் நடக்கும் போதே வந்து அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணாங்க. அதனால அது ஓனரே வந்து வேற ஒரு ஆள்கிட்ட ஜியோ கிட்ட வந்து போயிருச்சு. அதன் விளைவாக கூட இது இருக்கலாம் அப்படின்னு தானே மும்மொழி கொள்கைக்கு சொன்னாங்க. அதோடைய தாக்கம் இதுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. எல்லாத்துக்குள்ளயும் ஒரு அரசியல் இருக்குமா? தமிழ்நாட்டை பொறுத்தவரை எப்படியாவது தமிழரை முட்டாள் ஆக்கிய முட்டாள் தான் அவன். ஏன்னா விஜய் உள்ள போய் நிற்கிறான் 20% பேர்னு இப்போ புள்ளி வர சொல்றாங்க விஜய் கட்சிக்காரன். 20% 1 கோடி பேர் யோசிக்க. அதாவது 1.5 கோடி இளைஞர்கள் இருக்காங்க இப்போ ஓட்டு போடுறவன்.
30-35 வயசுக்குள்ள எவ்வளோ பேர் இருக்கான்? 1.5 கோடி ஆண்களும் பெண்களும் 1.5 கோடி பேர் இருக்கான். இந்த 1.5 கோடி பேர் விஜய்கிட்ட போனான்னா, அடுத்து திரிஷாட்ட போனான்னா, இது எங்கே அரசியல் விளங்கும் இந்த நாட்டில்? சார், இப்போ இந்த காலனி அப்படின்ற அந்த பெயரை வந்து நீக்க பண்ணியிருக்கிறதுக்கு வந்து வரவேற்புகளும் இருக்கு, பாராட்டுகளும் சில பேர் வந்து கொடுத்துருந்தாங்க, சில அரசியல் கட்சி தலைவர்களே கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுக்கான விமர்சனம் அப்படின்னு பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எல்முருகன் அவர்களும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மத்தியிலையும் திராவிட கட்சிகளில் இருக்கக்கூடிய திமுகவிலே வந்து நிறைய சாதிய மனநிலை இருக்கே, அதை முதல்ல கலந்து எறிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பெரிய அளவில் காலனி அப்படின்றத நீக்கினதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வியையும் எழுப்புது. நீங்க எப்படி இதை பார்க்குறீங்க? இல்லை, அவங்க சனாதனவாதிகள் தானே. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் சாதி இருக்கணும், சாதி அழிச்சிடக்கூடாது, சனாதனம் இருக்கணும், சாதிய மோதல் இருக்கணும். இதுதான் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இயக்கத்தை உருவாக்கிய சவர்கர் ஹெட்கே அவருடைய தலையாய கொள்கை. அதுதான் எல்முருகனும் தமிழிசையும் அதுதான் கொள்கை. அந்த கொள்கையில் விலகினாலும் பிஜேபியில் தூக்கி வீசிடுவாங்க, பிஜேபியில் ஆர்எஸ்எஸ் இருந்து தூக்கி வீசிடுவாங்க. அந்த சனாதன கொள்கை, சாதி இருக்கணும், சாதி மோதல் இருக்கணும், தமிழர் ரத்த சிந்தனம், இதுதான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய அடிப்படை கொள்கை. சங்கர மடத்தில் சாதி என்பது, சனாதனம் என்பது கட்டி காப்பதற்காகவே உருவாக்கப்பட்டதான் சங்கர மடம். சங்கர மடத்தில் ஒரு தலித்தை போய் சங்கராச்சாரியர் ஆக்க சொல்லுங்க, எவ்வளோ பிசி ஆக்க சொல்லுங்க, இல்லை. அவ மத்துவா பார்ப்பனர்களை மட்டும்தான் சங்கர மடத்தில் குருவாக ஏற்றுக்கொள்வார்கள். எதுக்கு? இந்த சாதி அழிந்து போய்விடக்கூடாது என்பதை காப்பாற்றுவதற்காக. சனாதனா சாதி கட்டமைப்பை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட மடம் தான் சங்கர மடம். அப்போ அந்த சங்கர மடத்தினுடைய சிசி என்ன பண்ணுவாங்க? இதே முருகன் சங்கர மடத்துக்கு போகும்போது எங்கே உட்கார வச்சாரு? அந்த போட்டோ பார்த்துருக்கீங்களா? புலக்கடையில் பின்னாடி செருப்பெல்லாம் விடுவாங்கல்ல, அங்க செருப்பு தைக்கிற அருந்ததியனாக யார மத்திய அமைச்சர் அவனை பார்க்கல, யார முருகனை எங்க உட்கார வச்சாரு? தரையில. அவர் மேல உட்கார்ந்துருக்காரு. படத்தை பார்த்தீங்களா? தமிழிசைய எங்க உட்கார, 2 மாநில கவர்னர் அந்த அம்மாவை தரையில உட்கார வச்சான். சுப்பிரமணிய சாமி எங்க உட்கார்ந்துருக்காரு? நாற்காலியில் உட்கார வச்சிருக்கான். அவர் பார்ப்பனர், இவ சாணாத்தி, மரமேறுகிற சாணாத்தி. இந்த சாணாத்தி எங்க உட்கார்ந்து வச்சிருந்தான்? அன்டச்சபிள், தொட்டா பார்த்தா தீட்டு. 2 மாநில கவர்னர், அதெல்லாம் பிச்சை. இந்த சாணா பொம்பளை பேசுகிறாள். நாடாராக மாறுவதற்கு எத்தனை பேர் உயிரை விட்டான் தெரியுமா? கமுதி கோயில்ல நாடார்கள் கோயிலுக்குள் வரக்கூடாது என்பதற்காக லண்டன் பிரிவியூ கவுன்சிலில் போய் கேஸ் நடத்தினான். அன்னைக்கு 7 ரூபா பவுனு. எவ்வளவு? 7 ரூபா. ஒரு பவுன் 7 ரூபா. 1 லட்சம் ரூபா செலவு பண்ணி லண்டன் பிரிவியூ கவுன்சிலுக்கு போய், ஏண்டா எங்களுக்கு உரிமை இல்லை, இந்த நாடார்களுக்கு ஏன் உரிமை இல்லை, இந்த எங்களை ஏன் உள்ள விட மாட்டேங்கிற? மூக்கன் நாடாரு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் தேங்காய் உடைத்தார், ஏறி குதிச்சு கொல்லப்பட்டான். இந்த சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற தமிழிசைக்கும் முருகனுக்கும் என்ன தெரியும்? பிழைப்புவாதிகள் பொறுக்கி தின்பதற்கு. இப்போ அந்த அம்மாவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பல ஆயிரம் கோடி சேர்ந்துருச்சு. யாருக்கு? இன்னும் முதிர்கண்ணி ஆகி போச்சு. மக டாக்டர் எம்டி, இன்னும் மாப்பிள்ளையே கிடைக்கல. அதுக்கு நல்ல மாப்பிள்ளை வந்து கட்டி வைமா அம்மா தமிழிசை. கடைசி வரைக்கும் அப்பனுக்கு சோறே போடாமல் அப்பன் செத்து போயிட்டு. அவர் கேட்பாராம், சாப்பாடு வர நீ அங்கேயே போய் சாப்பிட்டுக்க. இப்படி அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும்? பிழைப்புவாதி, பொறுக்கி தின்பதற்காக, கோடிகளை குவிப்பதற்காக சொந்த சாதியை காட்டி கொடுத்தவர் தான் இந்த தமிழிசை. முருக அருந்ததியர் சமூகத்துக்கு எத்தனை விடிவு கிடைச்சிருக்கான் சொல்லு. எத்தனை அருந்ததியர் சமூகம் உன்னால ஐஏஎஸ் ஐபிஎஸ் குரூப் 1 அதிகாரி எத்தனை பேர் வந்திருக்கான் சொல்லு முருகா. பழனிமலை முருகா சொல்லு. சாதியை தூக்கி பிடிக்கக்கூடிய கட்சி உன் கட்சி. சனாதனத்தை காப்பாற்றுகிற கட்சி உன் கட்சி. பிழைப்புவாதியாக கொஞ்ச நாள் ஓட்டலாமே தவிர எந்த சமூக மாற்றமும் நடந்து விடாது. ஓகே சார், இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.